தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில பாசறை வழக்கறிஞராக இருக்கிற நம்ம அண்ணன் மணிச்செந்திலை பற்றி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காருங்க. கொஞ்சம் நீண்ட பதிவு தான். நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக இந்த காணொலி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு விட்டு அதில் சொல்லியிருக்க அந்த விஷயம் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியே ஆகணும். அதை தொடர்ந்து இந்த பதிவை பல இடங்களில் நீங்கள் பகிர்ந்தே ஆகணும். நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளாக இருந்தால் படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். மற்றவர்களை பற்றி அந்த அளவுக்கு கவலை கிடையாது. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்மை சுற்றி சூழ்ந்து வரும் அரசியல் நிலைமைகள் குறித்து மிக கவனமாக உற்று நோக்க வேண்டிய காலம் இது. திட்டமிட்டு திமுக பாஜக வளர்த்து வருகிற வேலையில் இறங்கி இருக்கிறது. ஊடக ஆதரவு தொடங்கி போராட்ட கூட்ட அனுமதி மற்றும் பத்திரிகையாளர்கள் வரைக்குமான திமுகவின் பாஜக பாசம் கள்ள உறவாக நீண்டு வருவதை அரசியல் களத்தில் பணியாற்றுபவர்கள் உணர்ந்திருப்பார்கள். குறிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக மேற்கொண்டு வருகிற தீவிர அரசியல் நடவடிக்கைகளுக்கு திமுக அரசு எங்கேயுமே முட்டுக்கட்டை போடுவதில்லை என்பது கவனத்திற்கு உரியது. நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள் நடத்தினால் தன் கட்சி ஆட்களை விட்டு மேடைகளில் பிரச்சனை செய்வது, பதாகைகளை கிழிப்பது போன்ற ரவுடித்தனங்களில் ஆர்வம் காட்டும் திராவிட மாடல் அரசு நடத்தும் திமுக தன் சித்தாந்த எதிரியாகவே வடிவமைக்கும் பாஜக மீது எவ்வித எதிர்ப்புணர்வும் இல்லாமல் அரசியல் நடவடிக்கைகளை அமைத்து கொள்வது என்பது மிக மிக திட்டமிடப்பட்ட ஒன்றாகும். கடந்த தேர்தலில் திமுக அரசியல் வியூகங்களை பிரசாந்த் கிஷோர் வடிவமைக்க வந்தபோது இதுபோன்ற அபாயங்களை பலர் சுட்டிக்காட்டியதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாஜக ஆளாத வேறு எந்த மாநிலத்திலும் தமிழகத்தில் கிடைப்பது போன்ற ஆளும் அரசின் அனுசரணை கிடைப்பதில்லை என்பது ஆழமான உண்மை. திமுகவிற்கு மற்ற எல்லாவற்றையும் விட பாஜகவை எதிரியாக உருவாக்கி நிலைநிறுத்துவது வசதியானது மட்டும் அல்ல, எளிதானதும் கூட. பெரும்பாலான அரசியல் சிந்தனை போக்கில் திமுக ஏறக்குறைய மென்மையான இந்துத்துவ சார்பு நிலையை எடுத்துவிட்ட நிலையில் அதன் மற்றொரு நிலையாக உறுதியாக இந்துத்துவ சக்தியாக பாஜக இருப்பது தான் அதற்கு வசதியானது. எனவேதான் கருப்பு பலன் பறக்கவிட்ட திமுக இன்று வெல்கம் மோடி பாடல் பாடிக்கொண்டிருக்கிறது. உண்மையில் திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் TR பாலு சொன்னது போல பாஜக திமுகவிற்கு இனிப்பான எதிரியாக காட்சியளிக்கிறது. எனவேதான் நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கேட்டால் காலம் தாழ்த்துவது, மறுப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது திராவிட மாடல் திமுக அரசு. பாஜக தமிழ்நாடு எங்கும் நடத்துகின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் உடனுக்குடன் அனுமதி வழங்கி பாதுகாப்பு வழங்குகிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் இன்று செயல்படாத ஒரு நிலையில் இருப்பதால் அந்த அமைப்புகள் ஏற்படுத்தும் வெற்றிடத்தை திமுக உதவியோடு பாஜக நிரப்ப துடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரே நேரத்தில் திராவிடத்தையும் ஆரியத்தையும் சமமான எதிர்ப்புள்ளிகள் வைத்து இயங்க வேண்டிய தமிழ் தேசியர்கள் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கடுமையாக பணியாற்ற வேண்டிய கடமையும் சுமைக்கும் உள்ளாகி இருக்கின்றோம். அடுத்து வருகின்ற காலங்களில் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தீவிர அரசியல் பணியாற்றுதலுக்கு நாம் உட்படுத்தி கொள்ள வேண்டிய நெருக்கடியில் இருக்கின்றோம். இன்று தமிழகத்தில் பல்வேறு நகரங்களில் பாஜக நடத்தி வருகின்ற போராட்டங்கள் நிகழ்வுகளை உற்று நோக்கி பாருங்கள். மத்திய அரசு வங்கிகளில் கடன் வசதி, குற்ற பின்புலம் உள்ளவர்களுக்கு வழக்கிலிருந்து பாதுகாப்பு, மிகப்பெரிய பொருளாதார ஆதரவு, சாதி சமய அமைப்புகளின் பின்புல வலிமை போன்ற பல சலுகைகளை காட்டி ஆட்களை ஈர்க்கின்ற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மாற்று சக்திகளாக திகழ வேண்டிய அதிமுக, வலதுசாரிகள், இடதுசாரிகள் போன்றவை ஏறக்குறைய செயலற்ற முடக்கத்தில் இருப்பதால் தமிழ் தேசியர்கள் தான் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தை திறமையாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகளுக்கு முதல் கருத்து, அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டங்களை மாதத்திற்கு 2 முறையாவது நடத்துங்கள். இரண்டாவது, கட்சி நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களை நேரடியாக வீட்டிற்கு சென்று சந்தித்து பேசுங்கள். கிராமங்களில் இருக்கும் இளைஞர்கள் அண்ணன் சீமான் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அமைப்பில் இணைய தயாராக இருக்கிறார்கள். அவர்களை உறுப்பினராக ஆக்குங்கள். மூன்றாவது, கட்சி உறுப்பினர்களுக்கு உடனடியாக கட்சி உறுப்பினர் அட்டை வழங்குங்கள்.
உறுப்பினர் அட்டை பெற்றவரின் வாக்கு ஒருபோதும் மாறாது. அண்ணன் சீமான் அவர்களை பேசி வருகின்ற கருத்துக்களை, காணொளிகளை சமூக வலைதளங்கள் மூலம் இன்னும் அதிகமாக பரப்புங்கள். அண்ணன் தான் நமது பலம். 4வது, ஒன்றிய நகர கட்டமைப்புகளை பலப்படுத்தி தலைமை மூலம் அறிவிப்புகளை வெளியிட்டு வித்தியாசமான வடிவமைப்புகள் மூலம் சுவரொட்டிகளை தயாரித்து காட்சிக்கான விளம்பரங்களை செய்யுங்கள். 5வது, தனிமனித முரண்களை தள்ளி வையுங்கள். இப்போது மிக மிக முக்கியம் அமைப்பின் வளர்ச்சி. நமது அமைப்பிற்காக, அதன் வளர்ச்சிக்காக நாம் எதையும் விட்டு கொடுக்கலாம். எல்லோரிடமும் அமர்ந்து பேசுங்கள். மனம் விட்டு பேசினால் முரண் செத்து போகும். 6வது, சுவரொட்டிகளும் கொடியேற்று நிகழ்வுகளும் நிறைய நடத்துங்கள். கிராம பகுதிகளில் அதைத்தான் கட்சியின் வளர்ச்சி என மக்கள் கருதுகிறார்கள். வளர்ச்சி அடையும் ஒரு அமைப்பில் தாங்கள் இடம்பெற வேண்டும் என பலரும் விரும்புகிறார்கள். எனவே கட்சி சார்ந்த விளம்பர நடவடிக்கைகளில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். வடிவமைப்புகளில் வித்தியாசம் காட்டுங்கள். சுக புகைப்படங்களை பெரும்பாலும் தவிருங்கள். அண்ணன் சீமான் கருத்துக்களை, தலைவர் சிந்தனைகளையும் தெளிவாக வடிவமைத்து தொடர்பு எண்களை குறிப்பிட்டு விளம்பரம் செய்யுங்கள். பிரதான சாலைகளில் சுவரெழுத்து விளம்பரங்கள் பலரையும் கவருகிறது. அதிலும் நம் கவனத்தை செலுத்த வேண்டும். 7வது, அந்தந்த பகுதிகளில் இருக்கும் நிர்வாகிகளின் கட்சியின் உறுப்பினர்களை நேரடியாக வீட்டிற்கு சென்று சந்திக்கும் நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்குங்கள். இந்த வாரம் நாங்கள் கூட தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் உறவுகளோடு ஒரு சந்திப்பு என்ற நிகழ்ச்சி நடத்தினோம். 8வது, கட்சி நிர்வாகிகளுக்கு, பொறுப்பாளர்களுக்கு கட்சி வகுப்புகளை நடத்துங்கள். மாபெரும் பேச்சாளர்கள், அறிஞர் பெருமக்கள், அரசியல் சிந்தனையாளர்கள் இடம்பெற்றுள்ள அமைப்பு நாம் தமிழர் கட்சி. எனவே விடுமுறை நாளில் ஒரு அரை நாள் நிகழ்ச்சியாக கட்சி வகுப்புகளை 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது நடத்துங்கள். தத்துவ புரிதலும் நடைமுறை அரசியலும் தெளிவும் பல உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்கும் வலிமை கொண்டவையாக இருக்கும். 9வது, உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சிகளை மேலும் அதிகப்படுத்துங்கள். பொறுப்பாளர்களை தங்களுக்குள்ளாக சிறந்த நண்பர்களாக இருந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட அன்பும் நட்பும் ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டால் வெளிப்படும் போது மாபெரும் வெற்றியை தரும். மற்றபடி உறுதியாக உழையுங்கள். உழைப்பிற்கு நம் அண்ணன் சீமான் அவர்களே உதாரணம். அவர் பாதையில் தீவிரமாக உழைப்போம். தமிழ் தேசிய அரசியல் வெற்றியாக இந்த மண்ணில் உறுதியாக தான் தழைப்போம். நன்றி. நாம் தமிழர். வழக்கறிஞர் மணிசெந்தில், மாநில ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி. இதோட அந்த பதிவு முடியுது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இவர் இவ்வளோ பெருசாக சொன்னதை நான் சின்னதாக ஒன்று சொல்லணும்னா, ரொம்ப நாளமாக என் மனசில் இருக்க ஒரே ஒரு கேள்வியும் இதுதான். ஏன்னா எதிர்க்கட்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி விடுங்க, அண்ணன் சீமான் அவர்களை காட்டலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அவங்களோட கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸையாவது அவங்க காட்டலாம் இல்லையா? அண்ணன் திருமாவளவனையாவது காட்டலாம் இல்லையா? வைகோ எதிர்த்து பேசுகிறத காட்டலாம் இல்லையா? அதெல்லாம் வரவே மாட்டேங்குது. அவங்க சேனலில் முழுக்க முழுக்க அண்ணாமலையை அவங்க முன்னிறுத்தும் போது அவங்களோட நோக்கம் என்னங்கிறது நமக்கு ரொம்ப இலகுவாக புரியுது. அவங்க எல்லா வகையிலையும் நம்ம புறக்கணிக்க பார்க்குறாங்க. நான் சொன்ன, அதாவது பேசின அந்த அண்ணன் மணிசெந்தில் சொல்லியிருக்க அத்தனை விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மாறுதல் அடையும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி திறன் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு தூய அரசியலை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதை பார்க்கும்போதே பலருக்கும் பயம் இருக்கத்தான் செய்யுது. அதனால் ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை இப்படி அண்ணன் பதிவிட்ட உடனே அதை பட்டுன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் சொன்னேன். நம்ம 3வது கட்சியாக வளர்ந்துட்டோம். அது மக்கள் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அரசியல் புரிதல் அற்றவங்க, அரசியல்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு அந்த விஷயம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் முடிந்தவரை அனைவரிடமும் பேசுங்க. இதை கட்சியில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பலரும் கட்சியில் சேராமலே, கட்சியில் இல்லாமலே பயணிக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நீங்கள் அனைவரிடமும் பேசுங்க. நீங்கள் பேச பேச அண்ணன் சீமான் அவர்கள் வளர்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் வளர வளர நாம் தமிழர் கட்சி என்ற அமைப்பு பெரும் படையாக இங்கே பெருசாக மாறுது. அது மாறும்போது நம் குழந்தைகளோட எதிர்காலம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டில் பார்த்த அந்த திரைப்படத்தில் படிக்கிற அதே கல்லூரி போல் நம்மளோட குழந்தைங்க தமிழ்நாட்டில் நம்மளுடைய சொந்த நாட்டில் படிக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். இலக்கு ஒன்று தான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்.